ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கிடைக்காத ஒன்று, தேடி 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 போய் ஓடி 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 போய் கிடைக்காத அந்த ஒன்று, அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு ஒருவேளை அதை விடவே முடியாத ஒரு சிலர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேசினார், அதை விட்டு அதை விட மேன்மையானது உனக்கு நான் தருவேன். ஆனால் சிலரால் அந்த மேன்மையை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஏற்கனவே இழந்தது ஒரு பெரிய இழப்பு, அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே நீங்கள் தேடி போன அன்பு உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் நேசரின் அன்பு எப்படி ராகேலுக்கு கிடைச்சிருச்சோ, அவள் தேடி போன அன்பு அவளுக்கு கிடைக்கல, ஆனால் இயேசு ராஜாவினுடைய அன்பு அதை விட பெரிய அன்பு அவளுக்கு கிடைச்சிருச்சு. அதனால் நீங்கள் தேடி போகிற ஒன்று உங்களுக்கு கிடைக்கல, அதை விட பெஸ்ட்டாக ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றை கர்த்தர் செய்வாராக, கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானத்தை நீங்கள் எப்போ எடுக்கணும். நீங்கள் எப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தைரியமாக நீங்கள் கவலை இல்லாமல் எப்போ வாழ்வீங்க அப்படின்னு சொன்னால், சில விஷயத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னா அது 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 கிடைக்கலையா, அது கிடைக்கலையா, உடனே உங்கள் மனசு என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கணும். என் பிள்ளை இப்போ நிறைய தாயார் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அம்மா அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிடும், அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், அம்மானு கூப்பிட்டா போதும். வேறு எதுவும் சோறும் தர வேண்டாம், பிரியாணியும் தர வேண்டாம். இப்போது நீங்கள் அவங்களுக்கு அம்மானு கூப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன கூப்பிடலையேன்ற வருத்தப்பட வேண்டாம். சரி பரவாயில்ல, ஒரு நாள் கூப்பிட ஒரு நாள் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். அதனால் ரெண்டாவது ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு தொழில், நான் ஆசைப்பட்ட இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு உயர்வு, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் தேடி தேடி போய் வெட்கப்பட்டு நான் திரும்பி வந்திருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுங்க, நீங்கள் எனக்கு கொடுங்க, நீங்கள் எனக்கு கொடுங்க. உங்கள் அன்பு எனக்கு போதும். நான் தேடி போனது எனக்கு கிடைக்கல, ஆனால் உங்கள் கையினால் வாய்க்கணும். லேயாளுக்கு தேடி போனது கிடைக்காவிட்டாலும் உங்கள் அன்பு இருந்தது போல சத்தத்தை உயர்த்தி அந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த கிருபை கர்த்தர் ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் அந்த அற்புதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா, என்னுடைய பிள்ளையை நோக்கி பாருங்கப்பா. எத்தனை வருஷத்தினுடைய கற்பனை, எத்தனை வருஷத்தினுடைய தீர்மானம், எத்தனை வருஷத்துல பின்னாடி ஓடி, ஆனா இதுவரையிலும் அந்த நன்மையை பார்க்கலையே. ஆனா இப்போ உம்முடைய கண்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் நோக்கமாகி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க கொடுக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கணும், உங்க அன்பை நாங்க உணரணும். நீங்க எந்நேரமும் எங்களை கைவிடலைன்றதை நாங்க பார்க்கணும். எங்க பிள்ளைகள், இந்த லேயாளுடைய தலையின் மேல் இருக்கிற ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் நிலைவரமாய் தங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தை நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இன்றைக்கு இரவு நடக்கிற இந்த 12வது நாள் ஜெபத்துல உங்க மகிமையை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. உங்க தீர்க்க தரிசனமான வார்த்தையை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். அவர்கள் கொண்டு வந்திருக்கிற ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் ஒரு பதிலை கர்த்தர் தருவீராக. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு நன்மை உண்டாவதாகப்பா. உங்க கிருபையின் கரம் தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.